பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோசை, ஒரு நல்ல ஒரு மசால் தோசை. நார்மலாக செய்கிற மசால் தோட இது ஈஸியான மசால் தோசை. ஸோ முதல்ல தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல தோசை மாவு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுங்க. ஒரு தோசைக்காக தான் சொல்கிறேன். ஒரு முட்டை, ஒரு 1/4 பச்சை மிளகா, ஒரு பாதி வெங்காயம், ஒரு 1/4 தக்காளி, கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஜாஸ்தியெல்லாம் வேணாம், 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஊற்றிட்டு சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், இல்லையா ஒரு 2 ட்ராப்ஸ் விடுங்க போதும். அவ்வளோதான். இதோட தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்படி நல்லா பீட் பண்ணுங்க. இதோட கோழிக்கறி தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தான், வேணான்றவங்க வேணாம். ஸோ இப்போ தோசைக்கல்ல தோசை ஊற்றிடுவோம். விட்டுட்டு உடச்சி வச்ச பீட் பண்ணி வச்ச மசாலா, முட்டை கிட்ட எல்லாத்தையும் இப்படி ஒரு பேனில் ஊற்றி அப்படியே நாலா பக்கமும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படியே கொஞ்ச நேரம் தோசை வேகிற வரைக்கும் மூடி வைங்க. ஒரு 50 செகண்ட்ஸோ 25 செகண்ட்ஸ் மூடி வைப்போம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் போடாமல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்க நல்லா ஒரு சூப்பரான தோசை, செம்மையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இங்கே இருங்க, எப்படி போட்டாச்சு பாருங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க, சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும்.